நீங்க பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பற்றி பற்றியோ கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வீடியோ போட்டோம். ஸோ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா வெறும் கன்சால்டேட்டே ஆகினது. ஓகேங்களா. ஸோ நேற்று தான் ப்ரைஸ் என்ன பண்ணிங்கன்னா நேற்று வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா tradingview.comல இருக்கோம். BTC USD டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $83,900 இருக்குங்க. ஸோ போன வார கேண்டல் நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிட்டு 86,000க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேங்களா. ஆனால் இன்னைக்கு அதாவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டலாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டெய்லியில் பார்த்தா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டல் பர்டிகுலராக இந்த கேண்டல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிருந்து தொடர்ந்து 3 நாளாக. சரிங்களா. நேற்று வந்து நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ அடுத்தது இந்த பிரேக் டவுன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் வச்சதுனால ப்ரைஸ் நம்மளுக்கு பியரிஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 76,500 வச்சுக்கோங்க. இந்த 76,500 கீழே ஒரு வீக்லி கேண்டல் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நாம் பியரிஷ் கிடையாது. ஸோ இப்போ டெய்லி கேண்டல் கூட கிடையாதுங்க. வீக்லி கேண்டல் க்ளோஸ் வச்சாதான் நாம் பியரிஷ் மோடில் போகணும். ஓகேங்களா. ஸோ 76,500 கீழே நம்மளுக்கு க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்மளுக்கு பியரிஷ் மோடு கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கேருந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் மேபி கொஞ்சம் கீழே வந்துட்டு அகெயின் புஷ் கொடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இது எப்போ எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுக்கு இந்த அதாவது இன்னைக்கு கேண்டல் இன்னைக்கு சனிக்கிழமை கேண்டல் வந்து நம்மளுக்கு சின்னதாக எங்கள் டோஜி மாதிரி க்ளோஸ் வச்சுட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கேண்டல் வந்து நல்ல ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சா அடுத்து வந்து ஃபர்தராக மேலே போகும். அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து இந்த ஃபால் கண்டினியூஷன் ஆயிடுச்சுன்னா அதிகபட்சம் நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 78,600லேருந்து 76,500 இதுதான் வந்து இருக்கிற நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த ஒன்று இந்த ரேஞ்சுக்கு வந்து திரும்பலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்கே முன்னாடி வந்து திரும்பத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலேருந்து திரும்பணும் மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். நான் ஸ்டில் புல்லிஷில் தான் இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ்க்கு திரும்பி இருக்குது. ஸோ மேபி வந்து இது ஒரு ட்ராப்பாக கூட அமையத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக் கேண்டல் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக் கேண்டலில் கூட புல்லிஷாக மாறத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ ஏன் இப்போ இந்த வீக் கேண்டல் வந்து இந்த புல்லிஷாக ஃபார்மேஷன் இந்த வீக் கேண்டல் ஏன் ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகேங்களா. ஏன்னா எனக்குமே இருந்தது. ஏன்னா நான் இந்த வாரம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ஆகலை. அது ஏன் அப்படின்னு பார்த்தம்போது தான் தெரிஞ்சுது மந்த்லி கேண்டலோட க்ளோசிங் கேண்டலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா. மண்டே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுது. மந்த்லி கேண்டல் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஸோ மந்த்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா. மந்த்லியில் நம்மளுக்கு ஒரு டோஜி ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாளுமே கூட இதே ஏரியாவில் வந்து கன்சல்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. கன்சல்டேட் ஆன பிறகு அடுத்த வார கேண்டல்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து நான் வந்து புல்லிஷில் தான் இருக்கிறேன். ஓகேங்களா. புல்லிஷ் தான் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஒருவேளை பிடிசி வந்து 76,500 கீழே வந்து கேண்டல் ஒரு வீக்லி கேண்டலை வந்து க்ளோஸ் வச்சிட்டானா அது கொஞ்சம் டேஞ்சரான சினாரியோ தான். ஓகேங்களா. ஸோ அது என்ன ஏதுன்றதை நான் அப்புறமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்றது. ஸோ தற்போதைக்கு நான் வந்து இப்போதைக்கு வந்து நான் ஒரு புல்லிஷ் வியூவில் தான் இருக்கேன். இந்த 76,500 கீழே வந்து பிடிசி ஒரு வீக்லி கேண்டலை க்ளோஸ் வைக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ ஃபர்தராக வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா மேபி ப்ரைஸ் இங்கேருந்து வந்து ஷூட் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் கேண்டல் அதாவது ஏப்ரல் மந்த் கேண்டல் வந்து ஒரு புல்லிஷ் மந்த்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி புல்லிஷ் மந்த்தாக வந்துருச்சுன்னா ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஷூட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஒரு இதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வீக்லி கேண்டலில் போன வார கேண்டல் க்ளோஸ் வந்து 86,000க்கு மேலே க்ளோஸ் வச்சுது. ஓகேங்களா. ஸோ நான் ஸ்டில் வந்து புல்லிஷில் தான் இருக்கேன்.
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த பிடிசியோட அனாலிசிஸ். அதுக்கப்புறம் இத்தீரியம். ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து ஸோ பிடிசி லெவலுக்கு ஃபால் ஆகல, சாரி பிடிசியை விட அதிகமாகவே ஃபால் ஆயிடுச்சு இத்தீரியம். ஓகேங்களா. ஸோ இத்தீரியம் வந்து மேலே போந்து ஸோ பிடிசியை விட கொஞ்சம் அதிகமாகவே ஃபால் ஆகி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இத்தீரியமே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா. 1749லேருந்து 1500. ஓகேங்களா. இதுதான் டிமாண்ட் ஏரியா. ஸோ மேபி ஓகேங்களா, மேபி வந்து இத்தீரியம் வந்து அகெயின் இதை டேப் பண்ணிட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா பக்கத்துலையோ இல்லைனா டிமாண்ட் ஏரியாவை தொட்டின மாதிரி தான் நின்றுன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. Q1 வந்து இந்த மந்தோட இன்னும் 2 நாளில் வந்து Q1 முடிஞ்சிடும். அடுத்தது வந்து Q2 வந்து ப்ராக்ரஸ் நடக்கும். சரிங்களா. ஒன்று Q2லேருந்து பம்ப் ஆகும், அப்படி இல்லைனா Q3லேருந்து கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லைனா Q2 வந்து நம்மளுக்கு வந்து Q2வில் நம்மளுக்கு வந்து லைட்டாக புல்லிஷ் மொமெண்டம் மாதிரி கொடுக்கும். Q3யில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தெளிவாகவே இருக்கும். ஓகேங்களா. இந்த 2 சீசன், அதாவது நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 6 மாதம், ஏப்ரல்லேருந்து 6 மாதம், இந்த 6 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து பிடிசி ப்ளஸ் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நல்லா பம்ப்பு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஆல்ட் சீசன். ஓகேங்களா. ஆல்ட் சீசன் புல் ட்ரெண்ட் எல்லாமே வந்து முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 6 மாதம் தான் நாம் வந்து பல்ல கட்சின்னு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா. ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து இந்த 76,000 தான் வந்து நம்மளுக்கு இப்போ மேஜர் இம்பார்ட்டண்ட்டான லெவல். இந்த 76,000 உடையாத வரைக்கும் பெரிய புல்லிஷ் மொமெண்டம் வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் லெசஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.